இன்று காரடையான் நோன்பு பெண்கள் தயாராக இருப்பார்கள். சிலருக்கு சந்தேகம், காரடையான் என்று ஏதாவது தெய்வம் இருக்கிறதோ, அவரை நினைத்துதான் நோன்பிருக்க வேண்டுமோ என்று. வட மாநிலத்திலிருந்து காரடையான் நோன்பு தமிழகத்துக்கு வந்ததென்னவோ நிஜம்தான். ஆனால் உண்மையில் காரடையான் என்ற தெய்வத்தின் கோவில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிலுள்ள துங்கபுரம் கிராமத்தில் இருக்கிறது. காரடையான் என்ற பெயர் சுவாமிக்கு அமைந்து விட்டதால் காரடையான் நோன்பும் இங்கு அனுசரிக்கப்படுகிறது. இது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கோவில். நெல் சாகுபடி ஒரு காலத்தில் ஒரு போகம் மட்டுமே நடந்தது. பெரும்பாலும் சம்பா நெல் பயிரிடுவர். இதன் வளர்ச்சி காலம் ஏறத்தாழ 5 மாதம். இதன் முதல் போகத்தை கார்பருவம் என்பர். கார்பருவத்தில் கிடைக்கும் நெல்லை குத்தி அரிசி எடுத்து மாவாக்கி வெல்லம் பெரும்பயிறு சேர்த்து அடை செய்வர். இதுவே காரடை ஆனது. இதனுடன் எப்படியோ ஆண் விகுதி தொற்றிக்கொண்டு காரடையான் ஆனதாக சொல்வர். தமிழகத்தில் காரடையான் நோன்பன்று காமாட்சி வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிறது. காரடையான் நோன்பான இன்று பெண்களை தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்துகிறோம்.